Hi friends, welcome to Rogini SN channel. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெயில்மெண்டினுடைய ஒரு தொடர்ச்சியாக அது கூடவே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் pledge அப்படிங்கிறது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 உடைய சீரியஸ்ல இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி அப்புறமா பெயில்மெண்ட் ரிலேட்டடா ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒருவேளை பார்க்காதவங்க இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துக்கலாம். pledge கான்செப்ட் பத்தி நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல பார்த்துட்டு லா பிரசன்டேஷன் எக்ஸாம்ல நம்ம எப்படி லாக்கான ஆன்சர் வந்து எழுதணும் அப்படிங்கிற காமனா என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் pledge அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா pledge பானர் அண்ட் பாணி. இது வந்து செக்ஷன் 172ல வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா pledge அப்படிங்கிறதே பெயில்மெண்ட் உடைய ஒரு கைண்ட் தான், ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படிங்கிறது தான் pledge அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸ்க்காக குட்ஸை வந்து கொடுப்பாங்க. தி பெயில்மெண்ட் ஆஃப் குட்ஸ் as security for payment of a debt or performance of a promise is called pledge. இது வந்து variety or spice of bailment. பெயில்மெண்ட்னுடைய ஒன் ஆஃப் தி வெரைட்டி தான் நம்மளுக்கு pledge அப்படிங்கிறது. தி பெயிலர் is in the case called pawners and pledger or pledger. நம்ம வந்து அங்க பெயிலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் இங்க வந்து பானர் ஆர் பிளட்ஜர் அப்படின்னு சொல்றோம். அதே பெயில யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாணி ஆர் பிளட்ஜி அப்படின்னு சொல்றோம். பெயில்மெண்ட் மாதிரியே இதுலயே ஓனர்ஷிப் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது கிடையாது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா சம் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இந்த பிளட்ஜி வந்து அவர்கிட்ட அந்த செக்யூரிட்டிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வச்சிருக்கிறோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல்ஸ் பண்றதுக்கான உரிமை வந்து இருக்கும். ஏன்னா நம்ம செக்யூரிட்டிக்காக தான் நம்ம வச்சிருக்கிறதுனால ஒருவேளை அந்த காசை நம்ம கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குட்ஸை வந்து அவரால் வித்துக்க முடியும். பெயில்மெண்ட்ல எப்படி ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட தான் வந்து நம்ம நடத்த முடியும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட நம்ம பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து போட முடியாதுன்னு இருக்குதோ அதே மாதிரி தான் பிளட்ஜுக்கும் வந்து பொருந்தும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட பிளட்ஜ் வந்து நம்ம பண்ண முடியாது, மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஏ லென்ஸ் மணி டு பி அகெயின்ஸ்ட் தி செக்யூரிட்டி ஆஃப் ஜுவல்லரி டெபாசிட்டட் பை பி வித் ஹிம் தட் இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ வந்து கடன் கொடுத்துருக்கிறாரு பிக்கு, அது அப்படி கடன் கொடுக்கறதுக்காக செக்யூரிட்டியாட்டு ஜுவல்லரியை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துல திஸ் பெயில்மெண்ட் ஆஃப் ஜுவல்லரி இஸ் ஏ பிளட்ஜ் ஆஸ் எ செக்யூரிட்டி ஃபார் லெண்டிங் தி மணி. மணிக்காக ஜுவல்லரியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பிளட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பானர் அண்ட் பாணி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பி இஸ் எ பானர். ஏன்னா அவர் தான் வந்து குட்ஸை கொடுக்கக்கூடியவர், செக்யூரிட்டிக்காக ஜுவல்லரி வந்து கொடுக்குறாருல, ஸோ அதனால அவர் தான் வந்து பானர் அப்படிங்கிறது. அண்ட் ஏ இஸ் எ பாணி, அவர் வந்து வாங்கி வச்சுக்கிறது, ஸோ அவர் தான் வந்து பாணி அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சிம்பிளா பெயில்மெண்ட்டுக்கும் பிளட்ஜுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி பிளட்ஜ் இஸ் எ பெயில்மெண்ட். எல்லா பிளட்ஜும் வந்து ஒரு பெயில்மெண்ட் தான். ஏன்னா பெயில்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் தி கைண்ட் தான் நம்மளுக்கு வந்து பிளட்ஜ். அடுத்தது பட் எவ்ரி பெயில்மெண்ட் இஸ் நாட் எ பிளட்ஜ். எல்லா பெயில்மெண்ட்டும் பிளட்ஜ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு எசென்ஷியல் ஆஃப் பிளட்ஜுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் பிளட்ஜ் அப்படின்னு நம்ம வரும்போது பெயில்மெண்ட்டுடைய எல்லா எசென்ஷியல்ஸும் அதுதான் வந்து இதுக்கு பேசிக்ஸ். எசென்ஷியல்ஸ் ஆஃப் பெயில்மெண்ட் ஆர் ஆல்சோ தி எசென்ஷியல்ஸ் ஆஃப் தி பிளட்ஜ். அது போக இன்னும் என்னென்னலாம் தேவை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெயில்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அகெயின்ஸ்ட் தி பேமெண்ட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ப்ராமிஸ். நம்ம ஏதாவது பேமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் நான் இதை வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கிற அந்த ப்ராமிஸ்க்கு அகெயின்ஸ்டாகவோ நம்ம செக்யூரிட்டி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு எசென்ஷியல். அடுத்தது தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பிளட்ஜ் இஸ் குட்ஸ். இதுல வந்து நம்ம செக்யூரிட்டிக்காக குட்ஸை யூஸ் பண்றதுனால பிளட்ஜுக்கு வந்து கண்டிப்பா குட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் குட்ஸ் பிளட்ஜ்டு ஃபார் ஷால் பி இன் தி எக்ஸிஸ்டன்ஸ். ஃபோர்த் ஒன் there shall be the delivery of goods from pledger to pledgee. அதாவது பானர் டு பாணி, பெயிலர் டு பெயிலி அப்படின்னு இருக்குதுல, அந்த டிரான்சாக்ஷன் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது ரைட்ஸ் ஆஃப் பாணி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்ஸ் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ரைட் ஆஃப் ரீடைனர் செக்ஷன் 173. இது பெயிலிக்கும் இருந்துச்சு அப்படிதானே, அவர் வந்து அவர்கிட்ட ரீடைன் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு செக்ஷன் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒன்லி அந்த டெட்காகவோ இல்லை அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ப்ராமிஸ்க்காகவோ மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருந்தது, அந்த நெசசரி எக்ஸ்பென்சன்ஸ் அந்த குட்ஸை பாதுகாத்து வைக்கிறதுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதற்காகவும் அதை வாங்கிக்கிறதுக்காகவும் அந்த குட்ஸை வந்து இவர்கிட்ட
டெட் ரீடைன் பண்ணி வச்சுக்கலாங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர் எஸ் பிளட்ஜஸ் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஃபார் சர்டைன் லோன் ஃப்ரம் எ பேங்க். பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஸ்டாக்கை வந்து பிளட்ஜுக்கு வச்சிருக்கிறாரு. எஸ் அப்படிங்கிறவர் த பேங்க் ரீடைன் தி ஸ்டாக் நாட் ஓன்லி ஃபார் தி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி லோன். அந்த லோன் அமௌண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் அந்த லோன் அமௌண்ட் கூட சேர்த்து இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்காகவும் அந்த குட்ஸை வந்து அந்த பேங்க் ரீடைன் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன். அடுத்தது பார்த்தோம்னா ரைட் டு ரிட்டன்ஷன் ஆஃப் சப்சிக்வெண்ட் டெட்ஸ் செக்ஷன் 174. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அந்த கரெக்டாக அந்த டெட் அண்ட் அது கூட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நெசசரி எக்ஸ்பென்சன்ஸ்னு பார்த்தோம். இது என்னன்னா அதே பர்சன் தான் சப்சிக்வெண்டாக வேற ஒரு அமௌண்ட்டும் லோனும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரீடைன் தி குட்ஸ் பிளட்ஜ்டு டுவர்ட்ஸ் சப்சிக்வெண்ட் அட்வான்சன்ஸ் ஆஸ் வெல். சப்சிக்வெண்டாக நம்ம ஏதாவது அட்வான்சன்ஸ் கொடுத்தோம்னாலும் நம்ம ரீடைன் பண்ணி வச்சுக்க முடியும். எப்போனா பீயிங் ஸ்பெசிஃபிக்கலி contemplated in the contract. அந்த கான்ட்ராக்ட்ல நம்ம சொல்லியிருக்க பட்சத்தில் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து சொல்லியிருக்க பட்சத்தில் நம்ம ரிட்டன்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதர்வைஸ் நம்மளால வைக்க முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா ரைட் ஆஸ் டு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சன்ஸ் இன்கர்டு செக்ஷன் 175. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பாணி என்டைட்டில் டு ரிசீவ் ஃப்ரம் தி பானர் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சன்ஸ் இன்கர்டு ப்ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் தி குட்ஸ் பிளட்ஜ்டு. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணியிருந்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கான உரிமையும் அந்த பாணிக்கு வந்து இருக்குது. அடுத்தது பாணிஸ் ரைட் வேர் பானர் மேக்ஸ் டிஃபால்ட் செக்ஷன் 176. இதில் பானர் மேக்ஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பேமெண்ட் கொடுக்கறதுல அவர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு, ஒழுங்காக நம்மளுக்கு வந்து தரலை அப்படின்னு சொன்னால் அந்த பாணி என்ன பண்ணலான்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியும். பாணி மே பிரிங் ஏ சூட் அகெயின்ஸ்ட் தி பானர் அண்ட் ரீடைன் தி குட்ஸ் பிளட்ஜ்ட் அஸ் ஏ கொலாட்ரல் செக்யூரிட்டி. அந்த குட்ஸையும் அவர்கிட்ட வச்சுக்க முடியும், கோர்ட்டில் கேஸும் நம்ம போட முடியும். அப்படி இல்லைன்னா அவர் அந்த குட்ஸை ஒரு ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் இந்த குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிச்சிடலாம். அப்படி அந்த சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேல் அமௌண்ட் வந்து இந்த பானர் தர வேண்டிய அமௌண்ட்டை விட அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை பானர்கிட்டே நம்ம திருப்பி கொடுத்துடணும். ஒருவேளை அந்த சேல்ஸ் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாணி என்ன பண்ணணும்னா அந்த பானருக்கு இன்னும் அவர் பேலன்ஸ் வந்து எவ்வளோ தர வேண்டியது இருக்குதோ அந்த லயபிலிட்டியை மட்டும் வச்சுக்கணும். அந்த சேல்ஸ்லேருந்து எவ்வளோ கிடச்சதோ அதை கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை பானருடைய அக்கௌண்ட்லேயே வந்து நம்ம வச்சுருக்கணும். இந்த 4 தான் வந்து நம்மளுக்கு பாணிஸ்னுடைய ரைட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பானர்னுடைய ரைட் என்னவா இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஃப் பானர் இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் இவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ரைட் மட்டும் தான் இருக்குது. எதை தாண்டி எக்ஸ்ட்ரா அப்படி நம்ம பார்த்தோம்னா பெய்லர்னுடைய ரைட்ஸ் எல்லாமே ஆஸ் தி பெய்லர் ஆஃப் தி குட்ஸ் பானர் ஹேஸ் ஆல் தி ரைட்ஸ் ஆஃப் தி பெய்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான், ரைட் டு ரெடீம் செக்ஷன் 177 சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா பானர் மேக்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் தி டெட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ப்ராமிஸ். அதாவது அவர் மிஸ்டேக் வந்து மேக் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் அவரால் வந்து விற்க முடியும், பாணியால் அந்த இதை வந்து விற்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னா at the stipulated time he may redeem any subsequent time before the actual sale of them. அதை உண்மையிலே அவர் கொண்டு போய் விற்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த குட்ஸை வந்து இவரால் ரெடீம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 177 வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வாங்கும்போது அதில் ஏதாவது அடிஷன்ஸ் இருக்குது, அந்த டிஃபால்ட் நம்மளுக்கு நடந்ததுனால ஏதாவது பேமெண்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் கண்டிப்பாக பே பண்ணிட்டு தான் இவர் வந்து அந்த அமௌண்ட்டை அந்த குட்ஸை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டியூட்டிஸ் ஆஃப் பாணி அண்ட் பானர். இது ரொம்ப சிம்பிள் தான். பெய்லி அண்ட் பெய்லருக்கு என்னென்ன நம்ம பார்த்துருந்தோமோ அது எல்லாமே இவங்களுக்கும் வந்து பொருந்தும். சேம் பாயிண்ட்ஸ் தான், அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இதோட சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் பெய்லரும் பெய்லியும் நம்ம டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது பிளட்ஜ் பை நான் ஓனர்ஸ் கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். நான் ஓனர்ஸ், அதாவது இது என்ன கான்செப்ட்னா ஜென்ரலாக ஓனர் தான் வந்து பிளட்ஜில் வந்து ஈடுபடுவாங்க அப்படி தானே. இந்த சிச்சுவேஷனில் ரியல் ஓனர் வந்து அந்த பிளட்ஜ் போடக்கூடிய அந்த பர்சனாக வந்து இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பொசஷன் வந்து இவங்க கிட்ட இருக்கும். அதை வச்சு இவங்க வந்து பிளட்ஜில் வந்து ஈடுபடுவாங்க. அது வேலிடா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 5 சிச்சுவேஷன் இருக்குது. 5 சிச்சுவேஷன்லையும் நான் ஓனர்ஸ் வந்து பிளட்ஜில் வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஜென்ரலாக ஓனர் தான் வந்து பிளட்ஜில் ஈடு பண்ணுறாங்க. இன் திஸ் கேஸ் பிளட்ஜஸ் மேடு பை தோஸ் பர்சன்ஸ் ஹூ ஆர் நாட் தி ஆக்சுவல் ஓனர்ஸாக அவங்க கிடையாது. பட் இன் ஹூஸ் பொசஷன் ஆஃப் தி குட்ஸ் ஹவ் பீன் லெஃப்ட், அந்த பொசஷன் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட்ஜ் பை மெர்கண்டைல் ஏஜெண்ட் செக்ஷன் 178. மெர்கண்டைல் ஏஜெண்ட் அப்படின்னா யாருன்னா, இவர் வந்து குட்ஸை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருப்பார். ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். பிரின்சிபல் வந்து வேற, அதாவது குட்ஸோடைய ஓனர் வந்து அந்த பிரின்சிபலாக இருப்பார். இவர் வந்து ஏஜென்ட்ங்கிற இடத்துல வந்து இருப்பார். கன்சென்ட் ஆஃப் தி ஓனர், ஓனருடைய ஒப்புதலின் அடிப்படையில் இவர் வந்து இன் பொசஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி டைட்டில் டு தி குட்ஸ், அதாவது ஒன்று பொசஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த குட்ஸ் வச்சுக்கிறதுக்கான அந்த டாக்குமெண்ட் மாதிரி வந்து அவர் வச்சிருக்கிறாரு. எனி பிளட்ஜ் மேடு பை ஹிம், அவர் ஏதாவது பிளட்ஜில் ஈடுபட்டாரு ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் தட் தி பாணி ஆக்ட்ஸ் இன் குட் ஃபெய்த், பாணி அப்படின்னா அந்த குட்ஸை வந்து வாங்கி அந்த பிளட்ஜில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து குட் ஃபெய்த்தா இருக்கணும், நம்பிக்கையோட நடந்துக்கணும். அண்ட் இவருக்கு இதுல உரிமை இல்லை அப்படிங்கிறது அந்த பாணிக்கு அந்த பிளட்ஜ் போடக்கூடிய டைமிங்ல தெரிஞ்சிருக்க கூடாது, தெரிஞ்சே வந்து இதில் அவங்க ஈடுபடக்கூடாது. ப்ரொவைடட் தட் தி பாணி ஆக்ட்ஸ் இன் குட் ஃபெய்த், இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 5 செக்ஷனுக்குமே வந்து இந்த பாயிண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஹேஸ் நாட் அட் தி டைம் ஆஃப் தி பிளட்ஜ் நோட்டீஸ் தட் தி பானர் ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு பிளட்ஜ், இவருக்கு பிளட்ஜில் ஈடுபட உரிமை இல்லை, இவர் வந்து ரியல் ஓனர் இல்லை அப்படிங்கிறது அந்த பிளட்ஜ் டைமிங்கில் அந்த பாணிக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா இது வேலிட் கிடையாது. Next, pledge in the case can be effected through bill of lading or the railway receipt etc. railway receipt அப்படிலாம் நம்ம கொடுக்கும்போது பொசஷன் வந்து கையில் இருக்காது, அதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி டைட்டில் டு தி குட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் நெசசரி கண்டிஷன்ஸ் ஆஃப் வேலிடிட்டி அண்டர் செக்ஷன் 178. இந்த 178 இந்த மெர்கண்டைல் ஏஜென்ட் வந்து ஈடுபடணும், ஒரு பிளட்ஜில் ஈடுபடணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மெர்கண்டைல் ஏஜெண்டாக இருக்கணும். அடுத்தது மஸ்ட் பி இன் பொசஷன், அவர்கிட்ட அந்த குட்ஸினுடைய பொசஷன் வந்து இருக்கணும். எய்தர் குட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி டைட்டிலாகவும் இருக்கலாம். அடுத்தது பொசஷன் கன்சர்ன் ஆஃப் தி ஓனர், ஓனர்னுடைய கன்சர்னின் அடிப்படையில் இவர் வந்து வச்சிருக்கிறோம். இஃப் பொசஷன் அப்டைன்ட் டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் பை ஏதாவது ட்ரிக்கோ ஏதோ ஒரு சூதாட்ட மாதிரி ஏதாவது பண்ணி ஏமாற்றி அவர் வந்து அந்த பொசஷனை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்ஜ் வந்து வேலிட் கிடையாது, அது வந்து எஃபெக்டட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மஸ்ட் ஆக்டிங் இன் தி ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கணும். அந்த பிளட்ஜையும் வந்து குட் ஃபெய்த்தில் வந்து ஆக்ட் பண்ணணும். தி பிளட்ஜி ஷுட் நாட் ஹாவ் நோட்டீஸ் ஆஃப் தி பிளட்ஜர்ஸ் டிஃபெக்ட் ஆஃப் டைட்டில், அந்த பிளட்ஜருக்கு அதில் வந்து அந்த டைட்டிலில் வந்து உரிமை இல்லை அப்படிங்கிறது அந்த பிளட்ஜ் டைமிங்கில் தெரியாது. அந்த பிளட்ஜி வந்து அன்அவேராக தான் இருக்காரு. இஃப் தி பிளட்ஜி நவுஸ் தட் தி பிளட்ஜர் ஹாஸ் ஏ டிஃபெக்டிவ் டைட்டில், இல்லை இது இவருடைய குட்ஸ் இல்லை, ஓனர் வந்து வேற யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுதுன்னா அந்த பிளட்ஜ் வந்து வேலிட் கிடையாதுங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் செக்ஷன் 178 அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதுலேயே ஒரு விஷயந்தான் 178A, பிளட்ஜ் பை பர்சன் இன் பொசஷன் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட். இது என்ன நம்ம பார்த்தோன்னா அந்த பிளட்ஜில் ஈடுபடக்கூடிய அந்த பானர் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட் மூலமாக தான் அந்த பொசஷனை வந்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லையும் அவர் பிளட்ஜில் ஈடுபட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வேலிடா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர் தி பானர் ஹேஸ் அக்யூர்டு பொசஷன் pledged goods under a voidable contract, அந்த voidable contract மூலமாக தான் அவருக்கு வந்து அந்த goods வந்து கிடைச்சிருக்குது. பட் that contract has not been cancelled at the time of the pledge, ஆனால் அவர் pledge போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகலை, அதாவது அவர் தப்பு பண்ணி தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணப்படலை. நெக்ஸ்ட்டு அடுத்ததும் மேலே சொன்ன மாதிரி அதே பாயிண்ட் தான். என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் he had no notice of the pawners defect in title, அந்த டைட்டிலில் தப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெரியல. அண்ட் இவர் வந்து ரொம்ப நம்பிக்கையான பர்சனாக தான் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷனும் பொருந்துது அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்ஜ் வந்து நம்மளுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள்லையே எக்ஸாம் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
செக்ஷன் 178 படி இருக்கக்கூடியது எக்ஸ் எ டாக்டர் பை தி எக்ஸைஸ் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பெர்சுடாஸ் ஒய் ஹிஸ் பேஷன் டு செல் எ வேல்யூபிள் கோல்டு வாட்ச் ஃபார் ஹிம் ₹500. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருக்காரு, ஒய் அப்படிங்கிற பேஷண்ட் இருக்கிறாங்க. இந்த பேஷண்ட் கிட்ட அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை தகாத முறையில் பயன்படுத்தி ஒரு வேல்யூபிளான வாட்சை ₹500 ஒர்த்துக்கு வந்து வாங்குறாரு. எக்ஸ் obtained தி பொசஷன் ஆஃப் தி வாட்ச் அண்ட் பிளட்ஜஸ் இட் வித் இசட். எக்ஸ் அதை வாங்கி இசட் கிட்ட அதை வித்துட்டாரு. இசட் கிட்ட அது பிளட்ஜுக்கு வந்து வச்சிருக்காரு. ஹூ டஸ் நாட் நவ் அபவுட் தி டிஃபெக்டிவ் டைட்டில் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா தான் வாங்கியிருக்கிறாரு, இப்படி தப்பு பண்ணி தான் வாங்கியிருக்காருன்னு இசட்டுக்கு தெரியாது. இது வந்து வேலிடான பிளட்ஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின். அப்படி தானே ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் மொத்தம் 4 விஷயம் நம்ம பண்ணணும். ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ், ப்ரொவிஷன், அனலைசிஸ், அதுக்கப்புறமா வந்து கன்க்ளூஷன் போட்டு தான் வந்து நம்ம முடிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸில் இதில் என்ன இருக்குதோ அதில் என்ன உண்மை வந்து நம்மளுக்கு தெரியுதோ அதை வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். மேக்ஸிமம் கொஸ்டின் அப்படியே எழுதின மாதிரி தான் இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸில் வந்து நம்மளுக்கு இருக்கும். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவருடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒய்ங்கிற பேஷண்ட் கிட்ட இருந்து அந்த கோல்டு வாட்சை வந்து ₹500 வந்து வாங்கிக்கிட்டாரு. எக்ஸ் வந்து அதை வாங்கிக்கிட்டு இசட் கிட்ட பிளட்ஜுக்கு வச்சிருக்காரு. அப்படிங்கிறத நம்ம எழுதுனதுக்கு அப்புறமா ப்ரொவிஷன் வந்து எழுதணும். செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஆஸ் பர் செக்ஷன் 178A இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்லாம் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதுறோம். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த குட்ஸ் வந்து வாய்டபுள் கான்ட்ராக்ட் மூலமாக வாங்கியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் வந்து பிளட்ஜ் போடக்கூடிய டைமிங்க்கு முன்னாடி முடியலை அண்ட் அந்த பாணியும் வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்லாம். அந்த செக்ஷனை வந்து தான் நம்ம இங்கே அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்தது நம்ம அனலைசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எ பிளட்ஜ் பை எ பர்சன் இன் பொசஷன் ஆஃப் குட்ஸ் அண்டர் எ வாய்டபிள் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட் ஆஸ் தி கான்ட்ராக்ட் ஹாஸ் நாட் பீன் ரெசைன்ட் பிஃபோர் தி கான்ட்ராக்ட் ஆஃப் தி பிளட்ஜ். அந்த பிளட்ஜ் போடுறதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகலை. ஈவன் தோ வாய்டபிள் கான்ட்ராக்ட்னால அந்த பொசஷன் வந்து கிடச்சிருந்தாலும் இது வந்து வேலிட் தான் அப்படிங்கிற அந்த அனலைசிஸை நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் இசட் ஹாஸ் ஆக்டட் இன் குட் ஃபெய்த். இசட் வந்து நல்ல விதமாக தான் வந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு. Without the notice of the X defect of the title. எக்ஸை பற்றி எந்தவித உண்மையும் தெரியாம தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற அந்த அனலைசிஸை நம்ம எழுதியிருக்கோம். இதுல இருந்து கன்க்ளூஷனாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து ஒரு வேலிடான பிளட்ஜான்னு கேட்டிருக்காங்க. அப்போ கன்க்ளூஷனில் இன் கிவன் கேஸ் பிளட்ஜ் கிரியேட்டட் பை எக்ஸ் கிரியேட் பண்ண இந்த பிளட்ஜ் வந்து நம்மளுக்கு வேலிட் தான் அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இப்படி தான் எக்ஸாமில் வந்து இந்த 4 விஷயத்தை வச்சு தான் நம்ம எழுதணும். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அப்புறமா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனலைசிஸ், அப்புறமா கன்க்ளூஷன், இதை வச்சு நம்ம எழுதினாதான் நல்ல மார்க் வந்து கிடைக்கும். அடுத்தது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். 178A உள்ளது தான். வேர் ஏ பர்ச்சேசஸ் எ வாட்ச் ஃப்ரம் பி. ஏ வந்து பி கிட்ட இருந்து ஒரு வாட்ச் வந்து வாங்கியிருக்கிறாரு. அண்டர் கார்சன் அண்ட் பான்ஸ் இட் வித் சி. அதை வந்து ஒரு மிரட்டி தான் வந்து அந்த வாட்சை வந்து வாங்கியிருக்கிறாரு. வாங்கிக்கிட்டு பான்ஸ் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அடமானத்துக்கு வைக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது யார்கிட்டனா சி கிட்ட வச்சிருக்காங்க. பிஃபோர் தி கான்ட்ராக்ட் இஸ் கேன்சல்டு பை பி. இதில் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் அனலைசிஸ் அப்படிலாம் நம்ம எதுவுமே எழுதலை. ஜஸ்ட் இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கும் நம்ம அதே மாதிரி தான் ஆன்சர் வந்து எழுதிக்கிடணும். இப்போ அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிளட்ஜ் வந்து இவர் போட்டாச்சு, அந்த வாட்சை வச்சு போட்டுட்டாரு. தி பிளட்ஜ் இஸ் எ வேலிட். சி வில் கெட் a good title to the watch and B can only claim damages from A. இப்போ பி கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கப்பட்ட அந்த வாட்சுக்கான அமௌண்ட்டை, அந்த கிளைமை வந்து ஏ கிட்ட இருந்து தான் வாங்கிக்கணும். சிக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதோட நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து முடிஞ்சது. போகிறது பிளட்ஜ் வேர் எ பானர் ஹேஸ் ஒன்லி எ லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட். செக்ஷன் 179 படி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பானர் வந்து பிளட்ஜில் வச்சிருக்கிறாருல, அந்த குட்ஸ் மேலே இவருக்கு லிமிட்டடான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் என்ன மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வேர் எ பர்சன் பிளட்ஜஸ் குட்ஸ் இன் விச் ஹி ஹாஸ் ஒன்லி எ லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட். பிளட்ஜுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த குட்ஸ் மேலே இவருக்கு லிமிட்டடாக தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. இதுவுமே வந்து ஒரு நான் ஓனர் தான். ஓகேவா? அது எப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி பிளட்ஜ் இஸ் வேலிட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தட் இன்ட்ரெஸ்ட். அவருக்கு அதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது வரைக்கும் தான் பிளட்ஜ் வந்து நம்மளுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம்.
பார்த்தோம்னா A gives or delivers a piece of cloth to B, a tailor, for stitching a shirt. ஒரு ஷர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக டெய்லர் கிட்ட ஏங்கிறவர் வந்து கிளாத்தை வந்து கொடுக்குறாரு. தி ஸ்டிச்சிங் சார்ஜ் ₹50 இஸ் நாட் பெய்டு பை ஏ. ₹50 வந்து அதுக்கான சார்ஜஸாக வந்து வச்சிருக்கிறாரு. அதை வந்து ஏ இன்னும் கொடுக்கல. ஸோ பி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி எக்ஸைசஸ் பர்டிகுலர் லீன். ஓகேவா, பர்டிகுலர் லீன்னா அந்த குட்ஸை தர வரைக்கும், அந்த குட்ஸுக்கான அமௌண்ட்டை தர வரைக்கும் அந்த பர்டிகுலர் குட்ஸை வந்து இவர்கிட்ட தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பர்டிகுலர் லீன் அப்படிங்கிறது. ஓவர் தி ஷர்ட். ஸோ அந்த ஷர்ட்டை வந்து அந்த ₹50 தர வரைக்கும் இவர் வந்து இவர்கிட்ட தான் வந்து வச்சிருப்பாரு. டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹50. இன் அதர் வேர்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பி ஹாஸ் ஏ லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் இன் தி ஷர்ட். அந்த இதுதான் வந்து அந்த லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. பிக்கு அந்த ஷர்ட் மேல ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, அதுவும் லிமிட்டடா இருக்குது. எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அந்த ₹50 வரைக்கும். இஃப் பி என்ன பண்ணுறாருன்னா பிளட்ஜஸ் தி ஷர்ட் டு சி. சி கிட்ட கொண்டுட்டு போய் அதை வந்து பிளட்ஜுக்கு வந்து வச்சுறாரு. ஓகேவா, ஃபார் ₹100 இப்போ வச்சாச்சு. தி பிளட்ஜ் இஸ் வேலிட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹50. அதாவது இவர் எவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியது இருக்குதோ இந்த பிளட்ஜில் இந்த பிக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பிளட்ஜ் வந்து வேலிட் அப்படிங்கிறது. ஸோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ₹50 ஏ வந்து எவ்வளோ தரணுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து வேலிடு. இப்போ இஃப் ஏ பேஸ் ₹50 டு சி, சி கிட்ட டைரக்டா ஏ வந்து ₹50 வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுக்கும்போது சி வந்து அந்த ஷர்ட்டை ஏக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுதான் வந்து ப்ரொவிஷன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹50 வந்து பி கிட்ட இருந்து தான் அவர் வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட். பிளட்ஜ் பை எ கோ ஓனர் இன் பொசஷன். அதாவது ஒரு குட்ஸுக்கு வந்து 2 ஓனர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கோ ஓனர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய கன்சர்னும் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர்கிட்ட தான் கண்டிப்பாக அந்த குட்ஸ் வந்து இருக்க முடியும். அந்த குட்ஸை வந்து நம்ம பிரித்து வைக்க முடியாது. குட்ஸை வந்து ஒருத்தங்க கையில் தான் இப்போ இருக்குது. குட்ஸ் ஆர் ஓன்டு பை மெனி பர்சன்ஸ் அண்ட் வித் தி கன்சர்ன் ஆஃப் தி அதர் ஓனர்ஸ். The goods are left in the possession of one of the co-owners. One of the co-owner கிட்ட தான் அந்த பொசஷனும் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால ஒரு வேலிட் பிளட்ஜை வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட்ஜ் பை செல்லர் ஆர் பையர் இன் பொசஷன். ஓகேவா, இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம வித்தாச்சு, ஒரு குட்ஸை வந்து நம்ம வித்தாச்சு, ஆனால் பொசஷன் இன்னும் இவர்கிட்டயே தான் வந்து இருக்குது. எ செல்லர் இன் ஹூஸ் பொசஷன் தி குட்ஸ் ஹவ் பீன் லெஃப்ட் ஆஃப்டர் சேல். சேல் நடந்ததுக்கு அப்புறமாவும் அந்த குட்ஸினுடைய பொசஷன் வந்து செல்லர் கையில் தான் இருக்குது. அனதர் சிச்சுவேஷன் என்னன்னா பையர். A buyer who with the consent of the seller, செல்லர்னுடைய ஒப்புதல் இருக்கும் பட்சத்தில் அந்த குட்ஸை வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட பொசஷனில் வந்து வச்சிருக்கிறாரு. அப்டைன்ஸ் பொசஷன்ஸ் ஆஃப் தி குட் பிஃபோர் சேல். அந்த சேல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே பையர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு. இந்த 2 சிச்சுவேஷன்லையும் இந்த 2 பேரும் அவங்க கிட்ட பொசஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிளட்ஜ் வந்து இவங்களால மேக் பண்ண முடியும். அதுவும் வேலிடான பிளட்ஜ் மேக் பண்ண முடியும். கேன் மேக் ஏ வேலிட் பிளட்ஜ். இதுக்கும் ப்ரொவைடரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பானை வந்து குட் ஃபெய்த்தாக வந்து இருக்கணும் அண்ட் அவருக்கு இந்த டிஃபெக்டிவ் டைட்டில் பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஏ பைஸ் ஏ சைக்கிள் ஃப்ரம் பி. பி கிட்டேருந்து ஒரு சைக்கிளை ஏ வந்து வாங்குறாரு. பட் லீவ்ஸ் தி சைக்கிள் வித் தி செல்லர். செல்லர்கிட்டே அந்த சைக்கிள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பி தென் பிளட்ஜஸ் தி சைக்கிள் வித் சி. பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து பிளட்ஜுக்கு வைக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட பொசஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து சி கிட்ட வந்து பிளட்ஜுக்கு வந்து வச்சுட்டாரு. ஹூ டஸ் நாட் நவ் ஆஃப் தி சேல். அந்த சேல்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது. அண்ட் அஃபெக்டட் இன் குட் ஃபெய்த். அவர் வந்து நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சைடில் இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி தானே. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வேலிடான பிளட்ஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஹெட்டு தான் நம்மளுக்கு வந்து நான் ஓனர்ஸ் வந்து பிளட்ஜில் ஈடுபடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். இந்த கான்செப்ட்னுடைய கடைசியாட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பெயில்மெண்ட்டுக்கும் பிளட்ஜுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிஸ் இங்கே பெயில்மெண்ட், இங்கே பிளட்ஜ். ஃபர்ஸ்ட் மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் பை ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் சம் பர்பஸ்க்காக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் டெட். அந்த பேமெண்ட் நமக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டியை கொடுக்குறோம்.
டேர்ம்ஸ் அப்ளிகபிள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தி பர்சன் டெலிவரிங் தி குட்ஸ் அவர் தான் வந்து நம்மளுக்கு பெயிலர். தி பர்சன் டு ஹூம் தி குட்ஸ் ஆர் டெலிவர் யார்கிட்ட நம்ம கொடுக்குறோமோ அவங்க வந்து நம்மளுக்கு பெயிலி. இங்கேயும் அதே மாதிரி தான் யார் வந்து அந்த செக்யூரிட்டியை கொடுக்குறாளோ அந்த ஜுவல்லரியை கொடுக்குறாளோ அவங்க வந்து பானர். யாருக்கிட்ட கொடுக்குறாங்களோ டு ஹூம் தி குட்ஸ் ஆர் டெலிவர்ட் அஸ் அ செக்யூரிட்டி யார்கிட்ட செக்யூரிட்டியாக கொடுக்கப்படுதோ அவர் வந்து பாணி ஆர் பிளட்ஜி. அடுத்தது பர்பஸ் பார்க்க போகிறோம். பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பெயில்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு சேஃப் கஸ்டடியாக இருக்கலாம், இல்லை ரிப்பேர்ஸ்க்காக கொடுத்துக்கலாம், இல்லை ப்ராசஸிங் ஆஃப் தி குட்ஸ் இந்த கிளாத்தை வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணித்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமாட்டு வந்து நம்மளுக்கு இருக்கலாம். இங்கே நம்ம பார்த்தோன்னா பர்பஸ் ஆஃப் டெலிவரிங் தி குட்ஸ் ஆஸ் அ செக்யூரிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் எ டெட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ப்ராமிஸ் இங்கே வந்து நம்ம செக்யூரிட்டியாட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்தது கன்சிடரேஷன். பெயில்மெண்ட்டை பொறுத்த மட்டும் கன்சிடரேஷன் இல்லாமல் கூட நம்ம கொடுக்கலாம். ஃப்ரீ ஆஃப் சார்ஜுக்கு நம்ம கொடுப்போம் அந்த கிராச்சுவஸ் பெயில்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் கன்சிடரேஷனுக்கும் இருக்கலாம், இல்லை வித்தவுட் கன்சிடரேஷனுக்கும் இருக்கலாம். பிளட்ஜை பொறுத்த மட்டும் எப்போவுமே நம்ம கன்சிடரேஷனுக்கு தான் கொடுப்போம். ஆல்வேஸ் மேடு ஃபார் எ கன்சிடரேஷன். அடுத்தது ரைட் டு செல் தி குட்ஸ். பெயில்மெண்ட்டை பொறுத்த மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அமௌண்ட் தரலை அப்படின்னாலும் நம்ம அதை ரீட்டைன் பண்ணி வைக்கலாம், இல்லை நம்ம கேஸ் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் சேல்ஸ் பண்ண முடியாது. பிளட்ஜை பொறுத்த மட்டும் ரைட் டு செல் தி குட்ஸ் இஃப் தி பானர் ஃபெயில்ஸ் டு ரெடீம் தி குட்ஸ். அந்த குட்ஸ் அவர் மறுபடி ரெடீம் பண்ணி எடுத்துட்டு போகலை அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுத்து நம்மளால சேல்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது பிளட்ஜில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரைட் டு யூஸ் ஆஃப் குட்ஸ். அந்த குட்ஸை யூஸ் பண்ணுறது பெயில்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அதில் பர்பஸில் போட்டிருப்பாங்க இதுக்காக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதை தவிர அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கே நம்ம பார்த்தோன்னா பிளட்ஜில் அந்த குட்ஸை யூஸ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் நம்மளால் வச்சுருக்க முடியும். இவ்வளோ தான் பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.